வழி மறிக்காதே. எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ரிஜோச்சோ கைஜன் ஈவெண்ட் முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் பீட் கார்னிவல் ஈவெண்ட் தான். கேசோ ஓலி பீட் கார்னிவல் ஈவெண்ட் அதுதான் இப்போ நம்ம கேம்ல வரப்போது. ஆல்ரெடி வந்துருச்சு. கேசோ லாபியெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு நிறைய வந்துருப்பா. கேசோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சர் ஜோன் வந்து ரிட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோப்ளைன் மார்ச் ஃபங்க்ஷன், அப்புறம் இன்னும் உங்களுக்கு தெரியாத நிறைய அப்டேட்ஸ் வந்து இருப்பா. கேசோ இடன் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை நான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். கேசோ கார்னிவல் பீட் ஈவெண்ட் எப்போ வருது, அதுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்க ரமதான் ஈவெண்ட் அந்த சிங்கப்பூர் பங்களாதேஷ் சர்வர்க்குலாம் ரமதான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றியே வந்து பார்ப்போம். கேசோ அதுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ், அதுக்கப்புறம் அங்கே வந்து மறுபடியும் இங்கே வந்து ஷேரட் பீலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குப்பா. கேசோ எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். சரி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கோங்க. கேசோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பா. கேசோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எனக்கு இருக்கு ப்ரோ அப்படின்றீங்களா? சும்மா அந்த வச்சு கேசோ என்ன பண்றது, இதை மட்டும் தான் சொல்லிட்டு அயன் போல உள்ள கேமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொக்கையாக ஃப்ரீ வாட வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் நான் சொன்ன மாதிரியே அந்த ஸ்கேட் போர்டை வந்து கொடுத்தாங்க. மற்ற பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வேறு அந்த வேலண்டைன்ஸ் டேவே வந்து மொக்கப்பா. கேஸ் ஒன்றும் பெரிய அளவில் ரிட்டர்னும் வந்து கிடையாது. ஒன்றும் காரசாரமே இல்லாமல் தான் கேம் வந்து போயிட்டு இருக்கா. கேஸ் செத்து போயிட்டு அது பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சரான வண்டி மாதிரி தேர்ந்து போயிட்டு இருக்கு. எப்போ தூக்கி நிறுத்த போறாங்க தெரியல. நம்ம ஃப்ரீ ஃபயர் படுத்து பாலை ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட 3 வருஷம் ஆச்சுப்பா. கேஸோட ஆமாங்க 3 வருஷம் ஆச்சு பேன் ஆகி. 14 பிப்ரவரி 2022 நம்ம நார்மல் ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா பேன் பண்ணாங்க. கேஸ் ஆஃபிஷியலாக வந்து பேன் பண்ணாங்க. பிளே ஸ்டோர்ல இருந்து வந்து தூக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் யூஸ் பண்றோம். கேஸ் நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா இந்த வந்துடும் அந்த வரணும் நீ ஏமாத்தியே பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க. கேஸ் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை மாதிரி பிளே ஸ்டோர்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனோட வந்து நிற்கிது. கேஸ் அது அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போல. கேஸ் வரவே வராது போல. என்ன கதனே வந்து தரலப்பா. கேஸ் பட் தெரிஞ்சு 3 வருஷம் ஆச்சுன்னா பேன் ஆகி. ஒரு சைடு பார்த்தா வேலண்டைன்ஸ் டே, ஒரு சைடு பார்த்தா 3 வருஷம் பேன் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா புல்வாமா அட்டாக். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம காஷ்மீர்ல பார்த்தீங்க அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய சோல்டர்ஸ் நிறைய பேர் செத்து போனாங்க அந்த புல்வாமா அட்டாக்ல. கேசோ அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 14ஆம் தேதியே ஒரே பிளாக் டேவா இருக்கு. வேலண்டைன்ஸ் டே வந்து நமக்கு கிடையாதுங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டே தான். கேசோ ரைட் இதை வந்து தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்னோட ரூம் டூரை வந்து கேட்டீங்க. கேசோ நான் ரூம் டூரை வந்து போடுறேங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் பிளே பட்டன் 1 மில்லியன் நம்ம ரீச் ஆனோம்லையா. கேசோ அதுக்காக வந்து தர போறாங்க. ஸோ ஆர்டர் போட்டிருக்கேன். இப்பதான் யூடியூப் டீம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அது வரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 வாரம் வந்து ஆயிருப்பா. கேசோ அது வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வச்சு நல்லா ரூம் எல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு அப்புறமேட்டு என்னோட ரூமை நான் உங்களுக்கு காட்டுறேங்க. கேஸ் அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. கேஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. கேஸ் எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் சும்மா பரபரப்பா பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போறதுனால பயங்கரமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ தயவுசெய்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிங்க. செமஸ்டர் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டடீஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் 2 மாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாலியாக கேம் வந்து விளாடலாம். ஸோ அது பெஸ்ட்டுங்க. இப்போ வாங்க நம்ம கேம் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். கேஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி 16ஆம் தேதி பா. கேஸ் 16ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு எமோட் ட்ரையல் வந்து வரப்போப்பா. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் அட்டாக் எமோட் பா. கேஸ் நியூ எமோட் ஆனா டியோ எமோட் ஹார்ட் அட்டாக் எமோட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலூன் எமோட் பா. கேஸ் டியோ எமோட் அந்த பலூன் எமோட் இருக்கும். கேஸ் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இழுப்பு டச்சிங் டியோ எமோட் பா. கேஸ் இந்த ஒரு டியோ எமோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பிச்சு போற எமோட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க வந்து வரும். கேஸ் இதுதான் நெக்ஸ்ட் ஈவெண்ட். அப்படி 16ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில 4 மணிக்கு வந்து வந்துடும். இதை வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் அதுக்கப்புறம் 18ஆம் தேதி பா. கேஸ் 18ஆம் தேதி வந்து தெரியும் புது டாப் ஈவெண்ட் வந்து வரப்போது. நீங்க வந்து பாருங்க. கேஸ் 100 டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா G36 பா. கேஸ் கோல்டால பார்த்தீங்க அப்படின்னா தீம் ஸ்கின்ல தான் சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு சிங்கிள் அக்யூரசி மைனஸ் மேக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 100 டைமண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 300 500 1000 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேல் பண்டல் பா ஆஃப்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேல் பண்டலை வந்து கொண்டு போறாங்க. இதை வந்து பார்த்தீங்க. கேஸ் இப்படி தான் டாப் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கேம்ல பிஆர்ல நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேஸ் நீங்க வந்து பாருங்க டேஞ்சர் ஜோன் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோப்ளைன் மால் ஃபங்க்ஷன் அப்புறம் சூப்பர் ஆர்சனல் சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்ல ரேண்டமா ஒவ்வொரு மேட்ச் நீங்க போகும்போது ஒவ்வொரு மாதிரியான ஈவெண்ட் வந்து வரும். கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோப்ளைன் மால் ஃபங்க்ஷன் ஏரோப்ளைன் அப்படி தீப்பிடிச்சு இருந்துகிட்டே போக முடியாது. கேஸ் அதுவும் ஸ்ட்ரெயிட்டா வந்து போகாது. அப்படி அந்த கிராஸா வந்து போகும்பா. கேஸ் இந்த மாதிரி ரேண்டம் ஈவெண்ட். அதுக்கப்புறம் 2வது ஈவெண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் டாப் சீக்ரெட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வருது. இது வந்தா என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் 200 செகண்டுக்கு அப்புறம் கேஸ் 200 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4th சேஃப் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேயருக்கும் மேப்ல உள்ள எல்லா பிளேயருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி காமிச்சு கொடுத்துருந்தேன். 200 செகண்டுக்கு அப்புறம் வந்து காமிச்சு கொடுத்துருவா.
கேஸ் இது ஒரு ரேண்டம் ஈவெண்ட். அதுக்கப்புறம் மூணாவது ரேண்டம் ஈவெண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஆர்சனல். கேஸ் இந்த சூப்பர் ஆர்சனல் ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த மேப்ல எல்லா ஆர்சனல்லையும் ஹை குவாலிட்டி லூட்ஸ் வந்து இருக்கும். கேஸ் ஹை லெவல் லூட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இதை வந்து தெரிஞ்சுங்க. இதான் மூணாவது சேஞ்ச். அதுக்கப்புறம் நாலாவது ரேண்டம் ஈவெண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரேசிங் ஸ்டோமா. கேஸ் அதாவது டேஞ்சர் ஜோன் பா. நான் முந்தானத்து கூட வந்து சொல்லிருப்பேன். கேஸ் டேஞ்சர் ஜோன் வந்து இருக்கு நான் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நம்ம சொன்ன மாதிரியே வந்து வந்துருச்சுங்க. கேஸ் இப்ப நம்ம கேமுக்குள்ள டேஞ்சர் ஜோன் வந்து இருக்கு. பட் வந்து ரேண்டம் ஈவெண்ட் ஆனா கேஸ் ஒரு மேப்ல வரும் ஒரு மேப்ல வராது. இப்படிதான் வரும். பட் வந்து வந்துருச்சுப்பா. கேஸ் இதை வந்து பார்த்து எங்க அப்புறம் திங்கம் தினம் பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு ஒரு ரேண்டம் ஈவெண்ட் இருக்கு. இது வந்துச்சு அப்படின்னா இந்த வெண்டிங் மிஷன் கேஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திங்கம் தினம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வெண்டிங் மிஷன்ல போகும். இதை வந்து தெரிஞ்சு என்ன அப்புறம் திங்கம் தினம் க்ளோஸ் ரேஞ்ச் கன்ஸ் ஒன்லி. கேஸ் அதாவது எஸ்எம்ஜி ஷார்ட் கன்ஸ் மட்டுமே வச்சு மேட்சஸ் வந்து இருக்கும். கேஸ் பிஆர் மேட்ச் வந்திருக்கும். பட் வந்து இது ரேண்டமா தான் வரும். கேஸ் ஒரு சில மேட்ச்ல வரும் ஒரு சில மேட்ச்ல வந்து வராது. கேஸ் ஒரு 4 ஒரு 5 ஒரு மேட்ச்ல வந்து வரும். கேஸ் இப்படி வந்து சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் திங்கம் தினம் M1W7 டபுள் பேர்ல நமக்கு இறந்தோடனே ஸ்டார்டிங்லேயே வந்து குட்டுருவாங்க. அந்த மாதிரி திங்கம் தினம் ரேண்டம் ஈவென்ட்ஸே இப்போ நம்ம கேமுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கே. அதை வந்து தெரிஞ்சது கேஸ் சரிங்க சார். திங்கம் தினம் ரொம்ப முக்கியமான மேட்டர் பா. கேஸ் திங்கம் தினம் ஹோலி பீட் கார்னிவல் ஈவெண்ட்டே வரப்படி 20ஆம் தேதிங்க. கேஸ் பிப்ரவரி 20ல இருந்து மார்ச் 9 வரைக்கும் நம்ம இந்தியன் சர்வர்ல வந்து வரப்போகுது. அதுக்கான ஃப்ரீ வாட்சம் திங்கம் தினம் நிறைய இருக்குப்பா. கேஸ் நீ வந்து பாருங்க அலாக் பீட் கார்னிவல் ஈவெண்ட் தான் இப்படி நம்ம திங்கம் தினம் லாபி இருக்குல்ல. கேஸ் லாபி ஆல்ரெடி வந்து மாறிச்சிங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ள இப்படிதான் லாபி இருக்கு. இது லாபியா. அதுக்கப்புறம் ஈவெண்ட் வந்து பாருங்க. கேஸ் ஈவெண்ட் திங்கம் தினம் ஃபர்ஸ்ட் இந்த டெய்லி டாஸ்க் பா. கேஸ் டெய்லி டாஸ்க் முடிச்சோம் அப்படின்னா நிறைய டோக்கன்ஸ் வந்து கிடைக்குது. கேஸ் அந்த டோக்கன் வச்சு திங்கம் தினம் ரைட் சைட்ல சேர்ந்து வந்து இருக்கு. கேஸ் அது அழுத்த ரைட் சைட்ல உள்ள எல்லா ரிவார்ட்ஸுமே வந்து கிடைச்சிருப்பா. கேஸ் நீ வந்து பாருங்க ரைட் சைட்ல என்னென்ன ரிவார்ட் இருக்குன்னு வந்து பாப்போம். கேஸ் ஃபர்ஸ்ட் திங்கம் தினம் அந்த பேந்தரோட ஸ்டிக்கர் பா. கேஸ் ஸ்டிக்கர் ஆகட்டும். அதுக்கப்புறம் திங்கம் தினம் ஃப்ரேம் எல்லாம் இருக்கு. கேஸ் ஹாரிசாண்டலா ஃப்ரேம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து இருக்கு. அப்புறம் வெர்டிகலா ஃப்ரேம் வந்து இருக்கு. கேஸ் வெர்டிகல் ஃப்ரேம். அதுக்கப்புறம் வந்து பேனர். அதுக்கப்புறம் வந்து அவதாரம் வந்து கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்கா பா. கேஸ் இதுதான் வந்து மெயின் ரிவார்டு அக்கா பண்டல். அக்கா பண்டல் ஒன்று அந்த அளவுக்கு வந்து ஆஹா ஓஹா அந்த மாதிரிலாம் இல்லப்பா. கேஸ் கொஞ்சம் நார்மலா இருக்கு. இந்த ஒரு பண்டல் வந்து பாத்தீங்க. கேஸ் அதுக்கப்புறம் போட்டோ போசஸ்லாம் அழகோட சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய இருக்குப்பா. கேஸ் போட்டோ போசஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் திங்கம் தினம் ஸ்பெஷல் டாஸ்க்குமே இருக்குப்பா. கேஸ் ஸ்பெஷல் டாஸ்க் திங்கம் தினம் முன்சா டோக்கன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதை வச்சும் நம்ம ரிவார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்படிதான் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் திங்கம் தினம் சிஎஸ் இருப்பா. கேஸ் சிஎஸ் பொறுத்தவரை திங்கம் தினம் பீட் கார்னிவல் ஈவெண்ட் வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து பாருங்க. நான் வந்து சொல்லி நிறைய அந்த சவுண்ட் வே ஜோன் வந்து வரும்பா. கேஸ் அந்த ஜோனுக்குள்ள ஒன்றும் அப்படின்னா நமக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் அதுக்கப்புறம் அந்த அச்சிபி எல்லாம் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு நான் கிட்ட முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். கேஸ் அதுக்கப்புறம் பிஆலப்பா. கேஸ் பிஆல திங்கம் தினம் பி டிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைன்லாம் கேஸ் ரைன் ஏர் டிராப்லாம் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் அந்த கார்னிவல் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் போட்டு வச்சிருப்பாங்க. அங்கங்க ஸ்டேஜ் இருக்கும். நான் வந்து சொல்லிட்டேன் ஆமாங்க ஸ்டேஜ் வந்து இருக்கும். கேஸ் அதுக்கப்புறம் அந்த பேந்தர் பார்ட்டி ட்ரக். கேஸ் அந்த ட்ரக் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டான்சிங் கிரேனேட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. கேஸ் அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து வரும்பா. கேஸ் பிஆர்லேயே வரும். அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்லேயே வந்து வருங்க. கேஸ் அதுக்கப்புறம் திங்கம் தினம் ஃப்ரீயாவே ஒரு கிரனேட்டுக்கான ஸ்கின்னை வந்து கொடுக்க போறாங்க. இந்த ஒரு கிரனேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இப்படி ஒரு கிரனேட் அதுக்கப்புறம் திங்கம் தினம் ஃப்ரீயா நிறைய அமௌண்ட்ஸ் பா. கேஸ் இது எல்லாமே திங்கம் தினம் பர்மனெண்ட் கிடையாதுங்க. டேஸ் மெப்பி கொடுக்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. கேஸ் எமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் திங்கம் தினம் சூப்பர் ஸ்டார் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா பண்டல் பா. கேஸ் அக்கா பண்டல் வந்து பாருங்க அப்படியே பயங்கரமா அக்காங்களே நல்லா ஜிகு ஜிகு வந்து ஜொலிக்குது. நான் கேஸ் நீங்க வந்து பாருங்க மேல ரெட் கலர் கீழே திங்கம் தினம் அது என்ன லுங்கி மாதிரியே இருக்கு. ப்ளூ கலர்ல திங்கம் தினம் ஏன்னா இந்த லுங்கி டான்ஸ் பண்டல் மாதிரியே இருக்குப்பா. கேஸ் இந்த ஒரு அக்கா வந்து பார்த்தீங்க. இதே நம்ம இந்தியன் சர்வருக்கு மட்டும் ஃப்ரீயா கொடுப்பாங்க. சார் வந்து தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி தான் கார்னிவல் ஈவெண்ட் வரப்போகுது. மேபி திங்கம் தினம் 20ஆம் தேதி கூட. கேஸ் 20ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட் கூட வந்து வரலாம். கேஸ் கார்னிவல் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரத்துக்கு வந்து சான்ஸ் இருக்கா. சில திங்கம் தினம் மெயில் பண்டல் ஆனா அந்த பேந்தர் பண்டல் பா. கேஸ் பேந்தர் பண்டல வந்து பாருங்க பண்டல பொறுத்த திங்கம் தினம் தலை தான். கேஸ் தலை திங்கம் தினம் அப்படின்னு இந்த பிளாக் கலர்ல நிற்பலாம் இறந்துக்கிட்டு பயங்கரமா இருக்கு. டாப்லாம் கொஞ்சம் ஓகே தான். கேஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இந்த பண்டல் இருக்கு. அதுக்கப்புறம் திங்கம் தினம் ஃபீமேல் பண்டல் வந்து பாருமா. கேஸ் பூனை குட்டி பண்டல் பா அம்மியாவும் அப்படின்னு பூனைக்கா பண்டலுமே வந்து வந்துடும். கேஸ் பூனைக்கா பண்டல் வந்து பாருங்க பிளாக் பிங்க்ல வந்து இருக்குப்பா. கேஸ் மாஸ்க் இருக்கு. ஒயிட் கலர்ல ஹேர் ஸ்டைல வந்து இருக்கு. கேஸ் அந்த மாதிரி ஒரு அக்கா அதுக்கப்புறம் ஒரு எமோட்டுப்பா. கேஸ் அந்த பூனை டான்ஸ் எமோட் தான். பூனையோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு எமோட் அதுக்கப்புறம் குளுகுல் வால் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அந்த பேந்தர் வந்து பராண்டி வச்ச மாதிரி இருப்பேன். இப்படி ஒரு குளுகுல் வால் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா. கேஸ் 20ஆம் தேதி கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க வந்து பார்க்கணும். கேஸ் இது வந்து பாசிபிள். இதை வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் திங்கம் தினம் 18ஆம் தேதி வந்து 23ஆம் தேதி வரைக்கும் கேஸ் ரமதான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போது நமக்கு கிடையாது. நமக்கு இந்தியன் சர்வருக்கு அலாக் பீட் கார்னிவல் ஈவெண்ட் ஓலி பீட் கார்னிவல் ஈவெண்ட் கேஸ் பட் இந்த பங்களாதேஷ் சர்வர் பாகிஸ்தான் சிங்கப்பூர் சர்வர்லாம் திங்கம் தினம் ரமதான் ஈவெண்ட் லாஸ்ட் ட்ரெஷர் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போது. ரமதான் கப்புமே வந்து வரப்போகுது. கேஸ் 15ஆம் தேதி திங்கம் தினம் லைவ் ஸ்ட்ரீம்லாம் ஓடுமாப்பா. கேஸ் 5000 லைவ் வாட்சா 50,000 லைவ் வாட்சஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த சேரிட்டிக்காக ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் தன்னக்காரன் வந்து சொல்லியிருக்கேன் எங்க பங்களாதேஷ்ல. ஓகேவா. ஸோ அங்க நமக்கு வந்து கிடையாது. இதனால தெளிவா வந்து புரிஞ்சுக்கலாம். கேஸ் கிட்னி எல்லாம் வந்து டொனேட் பண்றான் அப்படின்ற மாதிரி தன்னக்காரன் வந்து சொல்லியிருந்தா நல்ல விஷயம் தான். கேஸ் அங்க நமக்கு வந்து கிடையாது. நம்ம அப்படியே வந்து சொல்றேன் சார். அதே மாதிரி திங்கம் தினம் இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்க. இதெல்லாம் இந்த ரமதான்லயே லாஸ்ட் ட்ரெஷர்லயே வரக்கூடிய இந்தியன் சேஞ்சஸ் பா. கேஸ் இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ரோட பொறுத்த வரையும் இந்த பங்களாதேஷ் சர்வர் சிங்கப்பூர் சர்வர்லாம் திங்கம் தினம் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாவே இந்த ஒரு பண்டல் பா. கேஸ் 500 பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு மேல் பண்டலா அந்த டாப்ல
பார்த்தீங்க அப்படின்னா கோடு வந்து போட்டுருங்க கேஸ் மேலே கோடு வந்து போட்டிருக்கோம் ஒரு தொப்பியை வந்து போட்டிருப்பான் கேஸ் இந்த மாதிரி வந்து ஒரு 500 பண்டல் அதுக்கப்புறம் வந்து டோக்கனுக்கான ஒரு கன் ஸ்கின் கேஸ் தீம் ஸ்கின் சிங்கிள் மூமெண்ட் ஸ்பீடு இந்த அக்யூரசி மைனஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தீம் ஸ்கின் அப்புறம் பேனரு அவதாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓசியில வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வாய்ஸ் பேக்குமே வந்து கொடுப்பா கேஸ் தான் ஓசியில வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த வந்து கொடுக்குறாங்க நமக்கு கிடையாது நமக்குமே இதே சேம் ரிவார்டு மாசம் நமக்கு வந்து கொடுப்பாங்க இதே நீ வந்து தெரிஞ்ச வச்சு கேஸ் பட் இது வந்து இப்போதைக்கும் பங்களாதேஷ் சர்வருக்கும் சிங்கப்பூர் சர்வருக்கும் பாகிஸ்தான் சர்வருக்கும் அப்டேட்டை பொறுத்தவரை அவ்வளவுதாங்க மற்றபடி பெருசா வரதான் அப்டேட் வந்து கிடையாப்பா கேஸ் ட்ரூவான அப்டேட் இவ்வளவுதான் கேஸ் இதே மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ட்ரூவான அப்டேட்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சொன்னாங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்க ஸோ பத்திங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க ஸோ நான் இப்பத்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன் ஸோ டாடா பாய்